உண்மையிலேயே பாவேந்தன் போல ஒரு தமிழுக்கு கிடைத்த வரம் பாவேந்தன். பாரதி அவரோடு இணைத்து மட்டுமே பேசப்பட வேண்டியவர் அல்ல நம்முடைய பாவேந்தன். இந்த பாட்டையே படிச்சீங்கன்னா கூட, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். அப்ப ஏன் கெட்ட போர் அப்படின்னு சொல்றாரு? நண்பர்களே, ரெண்டு வகையான போர் இருக்கிறது. ஒன்று கெட்ட போர், இன்னொன்று நல்ல போர். நல்ல போர் என்பது நம் வாழ்க்கைக்காக நாம் நடத்த வேண்டிய போர். அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும், அது நல்ல போர். ஆனால் என்னுடைய பார்வையில் நண்பர்களே, ஒரு அணுகுண்டை விட ஒரு குப்பையிலே காய்த்து கிடக்கிற பூசணிக்காய் அர்த்தமுடையது. ஏன்னு சொன்னா அது பசி ஆற்றும், அது உயிர்களை அழிக்கும். நீங்க இன்னொரு உலக போர் வருமானு சில பேர் கேட்கிறாங்க. நான் ஒரு ஊர்ல போய் ஒரு கிராமத்துல அணு ஆயுத ஆபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அணுகுண்டு போட்டா உலகமே அழிஞ்சிருமியா, கரப்பாம்பூச்சி மட்டும்தான் இருக்கும், உலகமே அழிஞ்சிரும்னு. அந்த ஊர்ல பஸ்ல தங்கிட்டு காலையில வர்றப்ப டீ கடை நிக்கிறப்ப, ஐயா நைட்டு நீங்க தான் பேசுறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு. நைட்டு சொன்னீங்களையா உலகம் அழிஞ்சிருமாயா அப்படின்னாரு. நீ அழியக்கூடாதுயா பேசிக்கிட்டு இருக்க, நீ உலகத்தை அழிக்கணும்னு சொல்றியா அப்படின்னு சொன்னேன். அழியணுமியா அப்படின்னாரு. என்னடா இவ்வளவு விரக்தியா இருக்கான நீ, ஏயா அப்படின்னு கேட்டேன். அந்த ஆளு தொலையட்டுமியா அப்படின்ட்டு போயிட்டாரு. பக்கத்தால கேட்டேன், ஏங்க இப்படி பேசுறாருன்னு. இல்ல ஊரு ஊரா கடை வாங்கி வச்சிருக்கான், அந்த உலகம் அழிஞ்சா கடை கொடுத்தவங்க கூட செத்துருவான்னு நினைக்கிறான், இவன் மட்டும் தப்பிச்சுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கு. இந்த பாவேந்தருடைய பாட்டை தொடர்ந்து படிச்சிருக்கீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உணர்வெனும் கடலிடை அயர்வினை எரிப்போம். எவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. உணர்வெனும் கடலிடை அயர்வினை எரிப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம், இது எனது என்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம்பா. உலகமெல்லாம் இங்க அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளர் புரட்சியாளர் மார்ட்டின் லூதர் கிங், அவருடைய பொன்மொழிகள், காந்திய வழியிலே நின்றவர். காந்தியை பத்தி சொல்லுகிற பொழுது நம்முடைய தேச தந்தை காந்தி என்று கொண்டாடுகிறோம். இன்னைக்கு உலகமே நெல்சன் மண்டேலாவில இருந்து மார்ட்டின் லூதர் கிங்ல இருந்து காந்தியினுடைய அந்த அகிம்சையை கொண்டாடுகிறார்கள். நம்ம தான் வன்முறையை பேசுறோம். ஆனா உலகமே இன்னைக்கு காந்திய திரும்பி பார்க்குது. நான் ஒரே ஒரு குரல் சொல்றேன், மார்ட்டின் லூதர் கிங் தான் சொல்றாரு, மன்னிப்பு என்பது வாழ்வில் ஒரு முறை சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல, அது அன்றாடம் பின்பற்ற வேண்டிய நடைமுறை அப்படி என்று சொல்றாரு. நீங்க நமக்கு தெரியும், விவிலியத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. நான் உங்களை மன்னிப்பது போல நீங்க மற்றவங்களை மன்னிங்க அப்படின்னு இயேசு பிரான் சொல்லி இருக்கிறார். இங்க டால்ஸ்டாய் உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாவலாசிரியர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். அந்த டால்ஸ்டாய் அகிம்சைய பேசுறார். காந்தியும் டால்ஸ்டாய் தெரிஞ்சுதான் அகிம்சையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. காந்தி கேட்டாரு, நீ எங்கேயா அந்த அகிம்சையை பிடிச்ச அப்படின்னாரு. அகிம்சை அற்புதமான வார்த்தைங்க. ஒரு முறை பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் போய் கேட்டாங்க, நீங்க யாரையோ சுட்டு தள்ளிட்ட, தூக்குல போட்ட, இந்த காந்தியை பார்த்தா மட்டும் ஏயா பம்புற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆளா அவரு, கையில என்ன கேப்டன் பிரபாகரன் மாதிரி துப்பாக்கி வச்சிருக்காரா, வேற எதுவும் வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா, சர்ச்சில் சொன்னானா, உங்க காந்தி இருக்கார மோசமான ஆளியா, அந்த ஆளு பீரங்கி எடுத்தா அதை விட மோசமான பீரங்கி எடுத்தா அந்த ஆளை சுட்டு போடுவேன், அந்த ஆளு கை எரிகுண்டை எடுத்தா அதை விட பெரிய குண்டா போட்டுருவேன், அந்த பொக்கை வாய் கிழவன் புன்னகையை அல்லவா ஆயுதமாக ஏந்துகிறான், அதற்கு நிகரான ஆயுதம் எதுவும் எங்களிடம் இல்லையே என்று சொன்னாராம். அந்த கிழவனை பார்க்கிற பொழுதெல்லாம் சிலுவையிலே மாண்டு போன இயேசுவை பார்க்கிற மாதிரியே இருக்கிறது, இயேசுவை நாங்கள் எப்படி கண்டிக்க முடியும் என்று சர்ச்சிலை சொல்ல வைத்தவர் மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள். மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் கூட அந்த காந்தியிடம் இருந்துதான் அகிம்சையை பெற்றதாக சொல்லுகிறார். நெல்சன் மண்டேலாவும் காந்தியிடம் இருந்துதான் நாம் அந்த அறத்தை கற்றுக்கொண்டேன். நண்பர்களே, தொழில் தர்மம் சொல்ற அறம் என்பது நம்ம தமிழ் உலகத்துக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, டால்ஸ்டாய்ட்ட காந்தி கேட்டாரு, அகிம்சையை எங்கிருந்து பெற்றீர்கள்? அவர் சொன்னாரு, உங்க ஊர்ல தான். எங்க ஊர்லயா? குஜராத்லயா? குஜராத்ல தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லையா? குஜராத்ல இல்லையா? தமிழ்நாடுன்னு இந்தியாவில் ஒரு ஊர் இருக்கு, அங்க திருக்குறள் என்று ஒரு நூல் இருக்கிறது, அதுல இருந்துதான் அகிம்சையை கத்துக்கிட்டேன். காந்தி கேட்டார், அது என்ன குறள் என்று. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த குறள் தான். அந்த கோணத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு மன்னிப்பு கொடுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய வள்ளுவன் மட்டும்தான் சொன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உனக்கு ஒருவன் தீங்கு செய்தால் அவனை எப்படி நீ வெட்கப்பட வைக்க முடியும் என்றால் அவனுக்கு நல்லது செய்ய, நல்லது செஞ்சா அவனே வெட்கப்படுவான். இப்படி மனுஷனுக்கு போய் நம்ம கெட்டது செஞ்சுட்டோம், இப்படி வேணா உலகத்தை சிந்திச்சிருக்கானா? வள்ளுவர் தான் சிந்திச்சான். 1330 குறள். இந்த சுனாமி வந்த பொழுது நீங்க மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உருவாக்கிய அந்த 133 அடி உயர சிலை,
நீங்க சுனாமி வள்ளுவனுடைய காலைத்தான் தொட்டுவிட்டு போனதை தவிர முடியை தொட்டவே இல்லை. ஆனா நீங்க திருக்குறள், தமிழனுடைய முகவரி அடையாளம் என்பது திருக்குறள். அந்த திருக்குறள் இந்த காலத்துல ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நான்லாம் சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வந்தவன். மதிய உணவு சாப்பிட்டு தான் நாங்கெல்லாம், ஒருவேளை அந்த மதிய உணவு இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கே போகாம மாடு மேய்க்க போயிருக்கலாம். மாடு மேய்க்கிறது ஒன்றும் கெட்ட தொழில் கிடையாது, நல்ல தொழில் தான். இன்னும் சொல்ல போனா இருக்கிற தொழிலையே ரொம்ப கஷ்டமான தொழில் மாடு மேய்க்கிற தொழில். நீங்க இன்னைக்கு அமெரிக்காவில இருந்தீங்கன்னா கூட அந்த தெரிஞ்சிருக்கும். அது நான்லாம் இந்த 10th ஃபெயிலா போயிருவோம் அப்படின்னு பயந்துகிட்டு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க மாடு மேய்க்கிறது பத்தி யோசிச்சீங்கன்னா, இந்த பசுமாட்டையும் எருவு மாட்டையும் சேர்த்து மேய்க்கிற மாதிரி ஒரு கஷ்டமான தொழில் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அதனுடைய நோக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இதனுடைய நோக்கம் இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் போகும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது, ரெண்டு நாடுகளிடையே சமாதானம் பண்ற மாதிரி இருக்கும் வைங்களேன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல மதிய உணவுக்காக நாங்க நிக்கிற போது 2 குறள் சொல்லுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்த குறள் என்ன அப்படின்னா, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ன குறள். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், கோதுமை அமெரிக்காவில இருந்து நம்ம கோதுமை எல்லாம் கொடுத்து விட்டதா சொல்லுவாங்க. இந்த பால் கோதுமை எல்லாம், இந்த கோதுமையை நீயே தின்றாத, அடுத்தவனுக்கு குடுறன்னு சொல்றதுக்கு தான் வள்ளுவர் எழுதி வச்சிருப்பாரு போயிருக்கு. மதிய உணவுக்காக கோதுமை உப்புமாவுக்காக அன்னைக்கே நம்ம தாத்தன் வள்ளுவன் யோசிச்சிருக்கான்னு நான் நினைச்சேன். இப்பதாங்க தெரியுது, மனிதா, இந்த உலகம் உனக்கு மட்டும் உரியது அல்ல. இந்த உலகத்திலே இருக்கிற கோடிக்கணக்கான, ஏன் கோடிகளும் கோடிக்கணக்கான உயிர்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது. அதை அழிக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இயற்கையோடு இயைந்து வாழ பழகிக்கொள். அதனாலதான் சொல்லியிருக்கான், பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்ப என்ன புதியதொரு உலகம்னா என்ன? இப்போது இருக்கிற வன்முறையற்ற ஆயுதமற்ற உலகத்தை அன்பு என்கிற ஆக்சிஜனால் நிரப்ப வேண்டியிருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலத்தை வித்தாங்க, தண்ணியை வித்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வரிசையா நின்றுகிட்டு இருக்காங்க. மூச்சு திணறுது, நாட்டுக்கும் திணறுது, நமக்கும் திணறுது. இது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களேன். அன்பு நாள் மார்ட்டின் லூதர் கிங்கும் அதான்னு சொன்னாரு, வெறுப்பை ஒருபோதும் வெறுப்பால் அழிக்க முடியாது, அதற்கு சிறந்த ஆயுதம் அன்புதான் சொன்னார். இந்தியா குறித்து மார்ட்டின் லூதர் கிங் எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். நம்முடைய தாய் திருநாடு இந்தியா குறித்து மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், நான் மற்ற நாடுகளுக்கு ஒரு பயணியாக போகிறேன், ஆனால் இந்தியாவுக்கு வருகிற பொழுது ஒரு யாத்ரீகனாக, ஒரு பக்தனாக, ஒரு ஆலயத்துக்கு வருகிற பக்தனை போல நான் இந்தியாவுக்கு வருகிறேன் சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்தியா உலகத்திற்கு தந்திருக்கிற அந்த அருட்கொடை, அறம் என்கிற பண்பு, குறிப்பாக தமிழர்கள் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு. நீங்க தமிழர்களுடைய கடல் வாணிப தொடர்பு குறித்து இன்றைக்கெல்லாம் பேசுறோம். புதியதொரு உலகம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் சுயநலமாக மாறி போயிருக்கிறது. அதே மார்ட்டின் லூதர் கிங் தான் சொல்றா, மற்றவர்களை பற்றி நீ என்ன கவலைப்படுகிறாய் என்பதை பொறுத்து இந்த உலகம் உன்னை பற்றி மதிப்பிடும்.